நன்றி சார். தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த சமூக ஆர்வலர் அன்பு சகோதரி திருமிகு ஜே சின்னத்தாய் அவங்கள பற்றி சொல்லணுன்னா ஒரு இரும்பு பெண்மணி. அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி பெண்கள் வெளியில் வந்து அவங்களுக்கான சவால்களை சந்தித்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக தான் இப்போயும் இருக்குது. அன்பு சகோதரி அவர்கள் அவங்களோட குடும்ப சூழ்நிலை இருக்கட்டும், வெளியிலையாக இருக்கட்டும், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தன்னை உயர்த்திக்கிட்டு தன்னை சார்ந்தவங்களையும் உயர்த்தணும் அப்படின்ற நோக்கத்தில் சமூகத்தில் பல்வேறு சேவைகளை பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக பெண்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றத நோக்கமாக வச்சு நிறைய மக்கள் நல திட்டங்களை முன்னெடுத்து செஞ்சுட்டு வராங்க. அன்பு சகோதரி அவர்கள் அவங்க ஊரில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் கண்டுபிடிச்சி அதை செயல்படுத்தி காமிச்சு அரசாங்கத்தோட இணைஞ்சி அரசாங்கம் மூலமாக பெண்களுக்கு கிடைக்கிற பல்வேறு உதவிகளை பெற்றுக் கொடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களாலையும் வாழ்க்கையில் முன்னேற முடியும், சாதிக்க முடியும் அப்படின்றத சொல்லி பல்வேறு உதவிகளை மக்களுக்கு செஞ்சிட்டு வராங்க. ஒரு வீட்டில் ஒரு ஆண் வெற்றி அடைஞ்சா அது அவனை மட்டுமே சாரும். ஆனால் ஒரு பெண் வெற்றி அடைஞ்சா அது அந்த குடும்பமாக இருக்கட்டும், அவள் சேர்ந்த சமூகமாக இருக்கட்டும், எல்லாரையுமே சாரும். அதை மனசில் வச்சுக்கிட்டு ஏழை மக்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைச்சி பல குழுக்கள் மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அரசாங்கத்திடம் வந்து பெற்றுக் கொடுத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இப்படி அவங்களோட சேவைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். கொரோனா காலகட்டத்தில் யாருமே வெளியில் வராத சூழ்நிலையிலையும் அன்பு சகோதரி அவர்கள் மக்களுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை செஞ்சு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை எந்த ஒரு பயமும் இல்லாமல் மக்களுக்காக செஞ்சுருக்காங்க, இன்னமும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அன்பு சகோதரி அவர்களின் சிறப்பான மக்கள் நல சேவைகளை பாராட்டி நமது நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த சமூக சேவகர் விருதினை நமது நிறுவனம் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரி அவர்களை சமுதாய சேவையிலும் சமூக சேவையிலையும் உங்களை கண்டு களத்தில் வந்து ஒரு பெண்மணியாக இருந்து செயல்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பெண்கள் வெளியே வரணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயம் வந்து எவ்வளோ தடைகள் அவமானங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏளனங்கள் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம பெண்கள் எல்லாத்துக்குமே தெரியும் உங்களை கண்டு. ஏன்னா சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு ஒரு பெண் வெளியே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி உங்களுக்கு வந்து அவமானப்படுத்துறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வேலையாக வச்சுருக்காங்க உங்களை கண்டு. அந்த காலத்தெல்லாம் கடந்து வந்துட்டோம் நம்ம நினைச்சா கூட இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொழில்நுட்ப காலத்திலையும் அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது உங்களை கண்டு. அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி ஒரு மனுஷியாக நின்று உங்களை கண்டு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித உதவியும் இல்லாமல் குடும்பத்தோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நண்பர்களோட உதவியிலோ உறவினர்களோட உதவியோ இல்லாமல் உங்களை கண்டு பார்த்தீங்கன்னா தனி மனுஷியாக இருந்து உங்களை கண்டு ஒரு அடிமட்ட மக்கள்ல இருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வறுமையில இருந்து வெளியே வந்து உங்களை கண்டு இன்னைக்கு நிறைய சமூக சேவைகளை கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க உங்களை கண்டு. அது போக நிறைய விருதுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கண்டு இந்த வயசுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி அது போக அவங்க பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் படிக்க வச்சு உங்களுக்கு வந்து ஒரு மகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கின பெருமை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வந்து. ஏன்னா ஒரு ப்ரொஃபஸருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைய தலைமுறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டி உங்களுக்கு. அது மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை உங்களுக்கு வந்து அவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாகவும். ஏன்னா நிறைய விஷயங்கள் செய்கிறவங்க நிறைய பேச மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடக்க ஒடுக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஊட்டியில் ஏபிஜே விஐபி குளோபல் 2025 விருது அண்டு கலாச்சார திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த சமூக சேவகர் விருது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சின்னத்தாய் அவர்களுக்கு வந்து கொடுக்கறதுல நம்ம விருது கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெருமை அடைகிறது உங்களுக்கு. உங்கள் எல்லாரோட பலத்த கரகோஷத்தோட வந்து பார்த்தீங்கன்னா மேடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறந்த சமூக சேவகர் விருது கொடுக்குறவங்களுக்கு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புரை ஆற்றும்படி உங்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்டுக்கிறோம் உங்களுக்கு. கண்டிப்பாக பேசணும். எல்லாருக்கும் வணக்கம். பல சாதனைகளை செஞ்சாலும் முதல் முறையாக எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது.
அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல் முறையாக ஹலோ ஹலோ நான் முதல் முறையாக பக்கத்தில் வணக்கம். முதல் முறையாக இப்போ தான் நான் மைக்கு முன்னாடியே நின்று பேசுகிறேன். அதாவது 32 வருஷமாக நான் வந்து சமூக சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நலத்திட்ட உதவிகள், அதாவது என்னுடைய அமைப்பில் வந்து 16,860 பேர் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு அனைத்து பேருக்குமே கவர்மெண்ட்டில் வந்து கிடைக்கக்கூடிய உதவிகளை என் மூலிமா வந்து பென்ஷன், அப்புறம் வந்து கல்வி உதவித்தொகை, இறப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்கள் வந்து விழிப்புணர்வு பெறுவதற்காக நிறைய இடத்துல வந்து பயிற்சியும் கொடுத்துட்டு வரேன். சரி, இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு பேசுறதுக்கு கெடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளோ அதாவது தொழிற்சங்கம் மூலியமாக கவர்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய சலுகை வந்து மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. இப்போது ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் எனக்கு ஒரு வேலை, அதில் வருமானம் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. திரும்ப நிறைய கிராமங்களில் போய் அடித்தட்ட மக்களில் பார்க்கும்போது கவர்மெண்ட் ரூல்ஸுகளை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. பின்னாடி வந்து அந்த தொழிற்சங்கத்தில் ஒரு அட்டை கொடுப்பாங்க. அந்த அட்டை வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து கிடைச்சா அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அனைத்து பேருக்குமே கவர்மெண்ட்டில் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து படிப்பு உதவித்தொகை கிடைக்கும். திரும்ப அது ரெண்டில் யாராட்டும் ஒருவர்கள் இறந்தாலுமே இயற்கை மரணனாலே 1 லட்ச ரூபா கிடைக்கும், ஆக்சிடென்ட்னா 5,02,000 கிடைக்கும். இது பெரும்பாலுக்கு வந்து தெரியாது, கிராமப்புற மக்களுக்கு தெரியாது. அதை கலெக்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டுமா அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், இந்த 3 ஏரியாவிலையும் ஒவ்வொரு ஏரியாவும் போய் மக்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியா போய் அந்த கார்டு வாங்கி எல்லாத்தையும் கொடுத்து அந்தந்த ஏரியா மூலியமாக பார்க்க அந்த நலத்திட்ட உதவிகளை என் மூலியமாக வந்து நான் தெரிவித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருது கொடுத்த சந்தோஷப்படுறோம். லான்ச்சிங்